வணக்கம் நண்பர்களே, பிரியமானவர்களே. நம்ம எல்லா ஆன்மீகவாதிகளும் ப்ரெசண்டில் வாழுங்க. அதாவது நிகழ்காலத்தில் இருங்க, கடந்த காலத்துலேயும் போகாதீங்க, வருங்காலத்துக்கும் போகாதீங்க, நிகழ்காலத்தில் வாழுங்க. நிகழ்காலம்தான் உண்மை, அதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்காலம்தான் உண்மை, ஆனால் அதில் காலூன்றி நிற்கணும்ல. நிகழ்காலத்தில் நம்ம மனம் ஒரு நாளும் நிற்கிறது கிடையாது. எப்போவுமே கடந்த காலம் இல்லைன்னா வருங்காலம், எதிர்காலத்தில் நோக்கியே இருக்கும். இப்போ கடந்த காலத்துலன்னா நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ, இப்போ பெரிய நல்ல ஒரு வயசானவங்கன்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க எப்பவும் கடந்த காலத்தை பற்றியே பேசுவாங்க. நான் அந்த நாளையில் அப்படி இருந்தோம், ரொம்ப வசதியாக இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காலமாக அந்த காலத்து பசங்களாக ஒரு பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக இருக்குது. நாங்கள் அந்த காலத்தில் 5ஆம் கிளாஸ் படித்தாலும் ரொம்ப அறிவாளியாக இருந்தோம். அந்த காலம் பொற்காலம்பாங்க, இந்த காலம் ரொம்ப கலியுகம் அப்படிம்பாங்க. எப்போவுமே கடந்த காலத்தை மட்டும் புகழ்ந்து பேசுவாங்க. இப்போ உள்ளது நிகழ்காலத்தை எப்போவுமே சரியில்லைம்பாங்க. ஆனால் நம்ம மனசும் கடந்த காலத்தில் என்னெல்லாம் தப்பு பண்ணினோமோ இல்லைன்னா சரியாக செஞ்சோமோ அதையே அசை போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அதை அப்படி சரியாக செஞ்சுருக்கலாம், இதை இப்படி செஞ்சுருக்கலாம், இதை திருத்திருக்கலாம், இதை அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு மனசு திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கடந்த காலத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ கடந்த காலத்தில் நம்ம ஒரு ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம மாற்ற முடியாது. எப்போ என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம என்ன டைம் ட்ராவல் பண்ணி தான் போய் மாற்றணும். அப்படி எதையுமே மாற்ற முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலும் ஆனால் மனசு நம்மளை விடாது, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ இந்த விஷயத்தை இப்படி செஞ்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், அப்படி செஞ்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு திரும்ப திரும்ப அது நம்மகிட்ட போதனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா வருங்காலத்தில் நம்ம அப்படி ரொம்ப வசதியாக இருக்கலாம், இந்த வீடை கட்டணும், காரை வாங்கணும், அப்படி வசதியாக இருக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஒரு திட்டமிடல் இருந்துக்கிட்டே இருக்கும். திட்டமிடல்னால் ஒரு ரயில்வேயில் இப்போ ஒரு ட்ராவல் பண்ணணும், 2 மாதம் கழித்து அதுக்கு டிக்கெட் வாங்கலாம், அதுக்காண்டி பிளான் பண்ணி வாங்கலாம். அந்த மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதைத்தான் நிறுத்தணும். இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு பிளான் போட்டு திட்டமிட்டு தான் வீடு கட்ட முடியும். அதுக்காண்டி அது ரூபாயை சேமித்து வச்சு தான் அதை கட்ட முடியும். அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் மனசு நிகழ்காலத்தில் நிற்கதே செய்யாது. இப்போ புத்தர் கூட ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை தான், கொட்டிய பாலை நினைத்து வருந்தி என்ன பலன். புத்தருடைய போதனையில் இது ஒன்று. கொட்டிய பாலை நினைத்து வருந்தி என்ன பலன். ஒரு ட்ரிப்பு ஒரு பாத்திரத்துலேருந்து ஒரு பால் கொட்டிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை அப்படி வச்சுருக்கலாம், இப்படி வச்சுருக்கலாம், எதுவுமே செய்ய முடியாது, அதை மறந்துடணும். ஆனால் மனசு திரும்ப திரும்ப நீங்கள் அப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம், அதை கடந்த காலத்தில் உள்ளதை பூரா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் கடந்த காலத்தில் இல்லை அப்படின்னா உங்கள் மனசு கவனிச்சுன்னா எதிர்காலத்துக்கு போயிடும், நிகழ்காலத்தில் நிற்காது. அது எதிர்காலத்தில் அப்படி இருக்கணும், வசதியாக இருக்கணும், இப்படி இருந்தால் நம்ம இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணால் வசதியாகிடலாம், ஆனந்தமாகிடலாம், இல்லை அங்கே டூர் போகணும், இங்கே டூர் போகணும், இங்கே போனால் வசதியாகிடலாங்கிற மனசு திரும்ப திரும்ப நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போது 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் சும்மா ஆத்தங்கரம் பக்கம் போனோடனே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. 2 பேரும் அவங்க குடும்ப பிரச்சனை மற்ற பிரச்சனை பேசிட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான், இதில் ஒரு பெரிய நிலத்தை வாங்கி நல்லா பயிர் செஞ்சால் நம்ம ஓரளவு நல்லா வசதியாக இருந்திருக்கலான்னு சொல்லியிருக்கான். உடனே அடுத்தவன் சொல்லியிருக்கான், நீ வயக்காடு வாங்கினேன்னா நான் நிறைய ஒரு 10 பால் மாட்டை வாங்கி அதை மேய்ச்சி அதிலேருந்து பால் கறந்து நான் பெரிய ஆளாயிருவேன். உடனே இவன் சொல்லியிருக்கான், நீ என்ன நினைஞ்சாலும் என் வயலுக்குள்ள நீ உன் மாட்டை கொண்டு மேய்க்கக்கூடாது அப்படின்ட்டுருக்கான். இல்லை நீ வந்தால் உன் வயலுக்குள்ளே தான் மாட்டை விட்டு மேய்ப்பேன், நீ ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்ட்டுருக்கான். உடனே நீ உன் வயல் எங்கே இருக்கும், அந்த இவ்வளோ இடத்துக்குள்ள இந்த இடத்துல வாங்குவேன் அப்படின்ட்டுருக்கான். இது என்ன, அதுக்குள்ளே தான் விட்டு மேய்ப்பேன் அப்படின்னு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, நான் அதில் தான் விட்டு என் மாட்டை பூரா மேய்ச்சி கொண்டு போவான்ட்டுருக்கான். இப்போ ஒருத்தருக்கு அடிப்படி ஆகிட்டு, நீ ஏன் வயலுக்குள்ளே எப்படி மாட்டை விடலாம், உன் மாடு நீ வேறு இடத்துல இடம் வாங்கி தான் விட்டு மேய்க்கணும் அப்படின்ட்டுருக்கான். இப்படி 2 பேரும் அடிச்சுட்டு இடத்துல வழக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு, கோர்ட்டில் இந்த வாதி சொல்கிறான், அவன் மாட்டெல்லாம் ஏன் வயலுக்குள்ளே விட்டு மேய்க்கான் அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு எல்லாம் சரிதான்ப்பா, உன் வயல் எங்கே இருக்குது, மாடு எங்கே அப்படின்னு கேட்டேன். இது நாங்கள் பிறகு வாங்குவோம், அதை வாங்குறதுக்கு தான் இப்படி இவ்வளோ சண்டை போடுறாங்க. அப்போ மனுஷனுடைய மனசு எப்படி கற்பனையிலே போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை.
மனுஷன் வந்து எப்பவும் கற்பனையிலே தான் இருக்கான். நீங்கள் கற்பனை வாழ்க்கையிலே இப்படி ஒரு நல்ல குணமான ஒரு இதனை கட்டிக்கிட்டு நல்லபடியாக வாழணும், இல்லைன்னா குணமான பொண்ணை கட்டிக்கிட்டு ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கிட்டு வாழணும் அப்படின்னு கற்பனையிலேயே நம்ம மனசு போய்கிட்டே இருக்குது. கற்பனையிலே வாழ்கிறதுனால நம்ம நிகழ்காலத்தில் நம்ம மனசு நிற்க மாட்டேங்குது. இதுக்கு தான் தியானங்கிறது ரொம்ப மனுஷனுக்கு அவசியமாகுது. கற்பனையிலையும் இருக்கக்கூடாது, கடந்த காலத்துலேயும் இருக்கக்கூடாது, நிகழ்காலத்தில் நிற்கணும். அப்படின்னா மனசு வந்து அதை அப்படி திடீர்னு நீங்கள் நிப்பாட்டி நிகழ்காலத்துக்கு வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு பல ஜென்மங்களாக பல காலங்களாக அந்த மனசு அப்படியே தான் உங்களுக்குள்ளேருந்து மற்றவங்க எல்லாருக்குள்ளேருந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மனசை நிறுத்தவும் முடியாது. நிறுத்தணுன்னா என்ன செய்யணும்? அதுக்கு தான் இந்த தியான முறைகள், பல தியான முறைகளை கொண்டு வந்திருக்காங்க. நிகழ்காலத்தில் வாழுங்கன்னு சொல்லணும். எல்லா போதனைகளும் நிகழ்காலத்தில் தான் உண்டு. நிறைய தத்துவாதிகளுக்குள்ளே வாழ்க்கை நிகழ்காலத்தில் மட்டும்தான் அப்படிம்பாங்க. ஆனால் அதை எப்படி செய்யணும்? நிகழ்காலத்தில் உன் மனசு நிற்கிறதுக்கு நீ என்ன செய்யணுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறதில்ல. ஒன்று நிகழ்காலத்திலே இருக்கணும் அப்படின்னா நம்ம கடந்த காலத்திலிருந்தும் விடுபடணும், வருங்காலத்திலேருந்தும் விடுபடணும். ஏன்னா கடந்த காலம் கடந்தது தான், அதை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த மாற்றி அமைக்க முடியாது. அதுக்கு இந்த ரிவர்ஸ் கியரும் கிடையாது. அதே மாதிரி வருங்காலத்துக்கும் நம்ம கையில் இல்லை. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்க வாய்ப்பு கிடையாது. எதுனாலும் மாறலாம். கடந்த காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், நாளைக்கே என்ன வேணாலும் நடக்கலாம். மனுஷன் நைட்டு படுத்தா காலையில் எழுந்திருப்பது எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஆகையால் இது தியானத்தில் எப்படின்னா பல தியான முறைகள் இருக்குது. இப்போ நேரடியாக நீங்கள் மனசை கவனிக்க ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பங்களாகவும் மனதுடைய வேகம் அதிகமாகும், உங்களை குழப்பிடும். அதுக்கு தான் ஒவ்வொரு தியான முறைகளையும் வகுத்து வச்சுருக்காங்க. நூற்றுக்கணக்கான தியான முறைகளை வகுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச தியானத்தை ஏதாவது சின்ன தியானமாக இருந்தாலும் சரி, உங்கள் மூச்சை கவனித்தாலும் சரி, இந்த மூச்சை உள்ளே போகிறதையும் வெளியே வாரதையும் நீங்கள் கவனித்தா கூட நல்ல தியானம் தான். இது எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்க, இந்த தியானத்தை இதை செஞ்சால் அப்படி ஆயிருமா அப்படின்னா ஆகும். இதை செஞ்சால் கூட போதும். நடக்கிறீங்களா? நடக்க மட்டும் செய்யுங்க. நிகழ்காலத்திலே இருங்க, வருங்காலத்தையும் கொண்டு வராங்க, எதிர்காலத்தையும் கொண்டு வராங்க, கடந்த காலத்தையும் கொண்டு வராங்க உள்ளுக்குள்ள. நீங்கள் நடக்க மட்டும் செய்யுங்க, நிகழ்காலத்திலே இருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மனுஷன் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கான்னா அது நிகழ்காலம்தான். நிகழ்காலத்தில் தான் நம்ம ஆனந்தமான நிலையில் இருக்க முடியும். இப்போ எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுன்னா, இப்போ நிறையா ஒரு போதனை சொன்னாங்க, சந்தோஷமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், நிம்மதியாக இருங்கள். சும்மா நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு யாரும் போதிக்கிறத கேட்டிருப்பீங்க நிறைய பேர். ஆனந்தமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்க முடியுமா? தன்னாலே இருக்க முடியுமா? நமக்கு பின்னாலேருந்து ஒரு மனம் இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த மனம் வந்து நிற்கணும். இந்த எண்ண ஓட்டங்கள் வந்து நிற்கணும். இது வந்து நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சில நொடிகள் வந்து நிற்கிது. இப்போ ஒரு காதலர்கள் ஒன்றா இருக்கும்போது ரொம்ப ஒரு சில நொடி வந்து அவங்களுக்கு மனசு நின்றுறது. அப்போ அவங்க சில நேரம் உணர்ந்தாங்களோ இல்லையோ அந்த மனம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வேலை செய்யாது. இப்போ ஒரு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ தெரியும், இந்த கடைசி ஓவரில் இப்போ ஒரு 15 ரன் தான் வேணும், கடைசி ஓவர் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே பின்னால் இருந்து நம்ம செயல்படுற மனம் வந்து நின்றுருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ ஒரு விபத்து மாதிரி ஒரு சம்பவம் நடக்கு அப்படிங்கும்போதும் மனம் வந்து பின்னால் வேலை செய்யாது, டக்குன்னு நின்றுருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வேற ஒரு மனமற்ற நிலையில் இருப்போம். இதை சிலர் உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் தியான நிலைங்குது. இந்த குதிரை பந்தயத்துக்கெல்லாம் போகிறவங்க இவ்வளோ ஆர்வமே பட்டு கட்டி இவ்வளோ சந்தோஷம், இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னால சிலருக்கு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு இது தோணும், ஒரு உணர்வு வரும். அந்த ரேஸில் அந்த கடைசியில் முடிய போகிற கட்டத்தில் நம்ம குதிரை ஜெயிக்காங்கும்போது அவங்க மனசு நின்றுருக்கும். பின்னாலேருந்து பார்த்தா அவங்க மனசு வேலை செய்யாமல் நிற்கும், ஸ்டாப் ஆகி நிற்கும். இதை கவனிக்கவங்களுக்கு தான் ஒரு சில நொடிகள் நின்றுருக்கும். அதை கவனித்தவங்க கவனிக்கலாம்.
இப்படி தான் இந்த மனசு நிற்கணுங்கிறதுக்கு தான் இது இது வந்து வாழ்க்கையில் இப்போ சிலர் பைக் ரேஸு ரொம்ப ரேஸ் பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்னா எதுக்கு ஓட்டுறாங்க? த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஓட்டினாலும் இதில் உயிருக்கே ஆபத்து இருக்குது. அப்பவும் ஏன் பண்ணுறாங்க இந்த பையங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போகும்போது மனசு நின்றுடும். அது வேலை செய்கிறது நிறுத்திடும். இதுக்கு மேலே மனசுக்கு என்ன செய்யணுன்னே தெரியாது. அது அறிவுரையும் வழங்காது, எதுவும் ஸ்டாப் ஆகி போயிடும். அப்போ அந்த உள்ள ஒரு பூரிப்பான ஒரு உணர்வு தோன்றும். அதுக்காக தான் இந்த பையங்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க. இதை வந்து தியானத்தில் இருக்கவங்க இது சாதாரணமாகவே தியானத்தில் நிற்கவங்க மனசு நிற்கிறத உணர்ந்து இப்போது ரொம்ப ஒரு ஆனந்த நிலையில் இருப்பாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும்போது கூட மனசு நிற்கும். இப்போ ஒரு தினம் அடிக்கிறதுக்கோ கொல்லதுக்கோ ஒரு 10 பேர் திரண்டு வாரான் அப்படின்னா அவனை எதிர்கொள்ளும்போது இங்கே பின்னால் இருந்து மனசு வேலை செய்யாது. என்ன செய்யணுங்கிறதே ஸ்டாப் ஆகிரும். நிறைய சொல்லாங்க பிளாங்க் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பிளாங்க்னால் அவன் மனசு எந்த உத்தரவும் சொல்லாது, மனசு நின்றும். நின்ற உடனே நமக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறதே தெரியாது. அப்போ தான் அந்த நம்மளுடைய உயிர் சக்தி வந்து வேலை செய்யும். இப்போ ஒரு பெரிய வண்டி நல்ல ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு யாராவது குறுக்க வந்துட்டால் உடனே சடனாக நம்ம பிரேக் போட்டு இல்லைன்னா நம்மளை காப்பாற்றிக்கிடணும், எதிர வரவங்களையும் காப்பாற்றிக்கிடணும்னு நினைக்கும்போது வந்து இது மனசு வந்து சொல்லி மூளைக்கு ஆர்டர் மூளைக்கு மூளை சொல்லி தான் நம்ம செய்கிறது இல்லை. இது வந்து நம்ம ஒரு உயிர் சக்தி வந்து வேலை செஞ்சு தான் இருக்குது. நம்ம நினைக்கோம் நம்மளுடைய உயிர் சக்தி எங்கேருந்து வந்து இயங்குது அப்படின்னு. நிறையாவருக்கு தெரியுமோ தெரியாத தெரில. நம்ம உயிர் சக்தி வந்து நம்ம தொப்புளுக்கு கீழே ஒரு 2 இன்ச்சு கீழே இருந்து தான் அந்த உயிர் சக்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லாருக்குலேயும். இது சடனாக அங்கேருந்து தான் சக்தி வந்து நம்ம பாடியை ஒழுப்பி நம்ம பாடியோடு சேர்ந்து தான் நம்ம செயல்படுது. சிலர் வந்து இதை 6th சென்த்துன்னு கூட சொல்லுவாங்க. இந்த 6th சென்த்து வந்து வேலை செஞ்சுட்டு அப்படின்ட்டு. அது எந்த சென்த்துனாலும் நம்ம உயிர் சக்தி வந்து நம்மளை ஒரு பொழுதில் சடனாக வேலை செஞ்சு அதை காப்பாற்ற வைக்கும். இது வந்து மூளை தான் செயல்படுது, இல்லை மனம் செயல்படாது. அந்த நேரத்தில் மனம் செயல்படாது, நின்றுருக்கும். உணர்வு செயல்படாது, நின்றுருக்கும். இதை உணரணும் எந்த நேரமும் நம்ம உணர்வுலே இருக்கோம். அந்த உணர்வுகள் மற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்மளுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும்போது இந்த உயிர் சக்தி வேலை செய்யும். இது தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்திலே வாழ்கிறது என்பது. இதை வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எந்த நேரமும் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த தியான முறைகளில் இருக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருப்போம். அவங்களுக்கு மனசு ஓடிக்கிட்டு இருந்தாலும் தெரியும், உணர்வுகள் வந்தாலும் தெரியும். உணர்வு வந்தாலும் நீ இந்த உணர்வு வந்திருக்கியா, நீ வந்திருக்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எண்ணங்கள் இந்த எண்ணம் வருதா, நீ இதெல்லாம் செய்ய சொல்லியா, சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை கவனித்து நம்ம விழிப்புணர்வு இருக்க பிறகு தான் நிகழ்காலத்தில் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.